வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கோம். எங்கள் ஓனர் எங்களுக்கு இதுக்கு முன்னால் நல்லா செஞ்சுட்டு இருந்தார். நல்லா சம்பளம் கொடுத்தாரு, எங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சார், எங்கள் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது எல்லாமே செஞ்சார். இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் அவரை பார்க்க முடியறதில்ல. ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல. இந்த வருஷம் எங்களுக்கு போனஸும் கொடுக்கல. அது ஏன்னா அவர் என்ன இதுக்கு முன்னால் நல்லா போனஸ் கொடுத்தாரு, எங்களுக்கு தேவையானது கம்பளி பெட்ஷீட்டு என்னென்ன தேவையோ எங்களுக்கு எல்லாமே செஞ்சார். இதுக்கு இந்த வருஷத்தில் என்னன்னு தெரியல, அவரால் எதுவுமே செய்ய முடியல. அது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் அவர் எங்கே இருக்கிறான்னு தெரியல. அவர் கண்டுபிடிச்சி எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து திரும்ப எங்கள்கிட்ட வந்தாருன்னா அவர் எங்களுக்கு இன்னும் நல்லா செய்வார். அவர் நம்பி எத்தனையோ ஏழை மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம், எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அவர் நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். இவ்வளோ நாள் நாங்கள் அவரை நம்பித்தான் இருந்தோம். ஆனால் இவர் பார்க்க முடியாத எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அவர் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் கௌசல்யா. நான் சிவகாமி எஸ்டேட்டில் வேலை செய்கிறேன். 5-6 வருஷமாக வேலை செய்கிறோம். இப்போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போது சிவகாமி எஸ்டேட் ஓனர் இப்போ வராதுனால 1 வருஷம் ஆச்சு நாங்கள் அவரை பார்த்து. இப்போது அவர் மேலே என்ன பிரச்சனை, பல பிரச்சனைகள் சொல்லிகிட்ருக்குறாங்க, என்னன்னு தெரியல. இப்போ 800 பேர் வந்த இடத்துல வந்து இப்போ ஒரு 50 பேர் தான் வேலை செய்கிறோம். எங்களுக்கு சம்பளமும் அதிகமாக வரதில்லை. இது எஸ்டேட்டை சுற்றி 5-6 கிராமம் எல்லாமே இருக்குது. இப்போ பாதி பேருக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கள் குடும்பத்தையே நினச்சிக்கிட்டிங்கன்னா என் குழந்தை ஸ்கூலுக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. என் பேரண்ட்ஸுக்கும் உடம்பு சரியில்லைன்னா அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இப்போ அவர் வராதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் எங்கே இருக்கார் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அவர் வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேர் நித்யா. நான் சிவகாமி எஸ்டேட்டில் ராயல் வெளியில் வேலை செஞ்சுட்ருக்கேன். இங்கே வந்து 800க்கும் மேற்பட்டவங்க வேலை செய்கிறோம். இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே பிற்படுத்தப்பட்டோம், ஏழைங்க, அந்த மாதிரி தான். நாங்கள் இங்கே வந்து 7-8 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ கணவனால் கைவிடப்பட்ட பெண் அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இங்கே நிறைய பேரோட குழந்தைங்கள அவர் தான் படிக்க வைக்கிறாரு. நிறைய ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துருக்காரு, கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. நிறைய பேரோட நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் செலவு அவர் தான் பார்த்துருக்காரு. இந்த பகுதி வந்து ரொம்ப ஏழை பழங்க வாழ்கிற இடம். இந்த இடத்த இந்த அளவுக்கு முன்னேற்றினது வந்து சிவகுமார் சார் தான். இப்போ வந்து 1 வருஷமாக அவர் இந்த இடத்துலையே இல்லை. அவர் இல்லாத காரணத்தினால இங்கே தொழில் ரொம்ப முடங்கி போச்சு. இப்போ 800 பேர் வேலை செஞ்ச இடத்துல வெறும் 60 பேர் 70 பேர் வேலை செய்கிறோம். இந்த தொழிலை மட்டுமே நம்பிட்டு இருந்தால் பல பேருக்கு இங்கே வேலை இல்லை. இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சில நாளாக கரெக்டாக சம்பளமும் இல்லை. தொழிலை முன்னேற்றி போகிறதுக்கான எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. ஏன் சிவகுமார் சார் வரல, எங்கே என்னன்னு கேட்கும்போது